ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸில் மிக 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 முக்கியமான வினாக்கள், இது வரைக்கும் டெட்டில் கேட்ட வினாக்களுடைய கான்செப்ட் யூஸ் பண்ணி வர சம்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த முக்கோணங்களை நம்ம கவுண்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த குட்டி குட்டியாக உள்ளதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 இந்த மாதிரி சமுக்கெலாம் தயவுசெய்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்க்காதீங்க. ஆப்ஷனை பார்த்தா நம்ம ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் டபக்குன்னு வந்ததை வச்சு ஏதோ ஒரு அசம்ஷனுக்கு நம்ம ஆன்சரை ஏதோ ஒரு மாற்றி அடிச்சிடுவோம். அதனால் ஆன்சரை பார்க்காதீங்க. இந்த மாதிரி சமுக்கு ஆன்சரை பார்க்காதீங்க. 1 2 3 4 ஆச்சு. அடுத்தது 5 6 7 8. இப்போ இது வரைக்கும் நமக்கு நேரடியாகவே நம்மளுக்கு தெரியுது இதில் எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள். அவன் எவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டான் கேட்டிங்களா? இப்போ வேறு எங்கேயாவது முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கோணமா? 9 10. ஸோ இது வரைக்கும் 10 வந்திருக்கு. வேறு வழி இருக்கான்னு யோசிங்க. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த முக்கோணத்தை இந்த சைடு போடலாமா? இப்போ 11, அதே மாதிரி இங்கே 1, இப்போ 12. அப்போ எத்தனை முக்கோணங்கள் வருது பாருங்கள்? 12 முக்கோணங்கள் வருது. இதை தாண்டி வேறு ஏதாவது வழி இருக்குன்னா இல்லை, அவ்வளோதான். ஸோ எத்தனை முக்கோணங்கள் வருது? 12 முக்கோணங்கள் வந்துச்சு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இந்த குட்டி குட்டியாக போடும்போது 8 வந்துருச்சு. இப்போ க்ரீனில் போட்டோம் இல்லைங்களா? இந்த சைடு 1, இந்த சைடு 1. அப்போது 9 1 10. அதே மாதிரி மேலே அப்பு 1 டவுன் 1. ஸோ அங்கே ஒரு 2. அப்போ மொத்தம் 12. அப்போ எத்தனை முக்கோணங்கள் கிடச்சது? 12 முக்கோணங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இதை பொறுமையாக இந்த மாதிரி சொல்லலாம். பொறுமையாக நிதானமாக கவுண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். அடுத்தது 7x 5 4 6 2 என்ற எண்ணானது 9ஆல் வகுபடும் எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு. இதை நோட் பண்ணிக்கோங்க, மிகச்சிறிய மதிப்பு. இப்போ வினாவை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 7x 5 4 6 2. செக் பண்ணிக்கோங்க. 7x 5 4 6 2. இது 9ஆல் வகுபடும்னு கேட்டிருக்காங்க. இந்த வகுபடுற ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். 3ஆல் மற்றும் 9ஆல் வகுபடுமான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம இதுக்கு சம் ஆஃப் த டிஜிட், அதாவது எல்லா நம்பரையும் கூட்டிக்கணும். சம் ஆஃப் த டிஜிட் கண்டுபிடிக்கணும். அது கண்டிப்பாக 3ஆல் வகுபடுறக்கும் சரி, 9ஆல் வகுபடுறக்கும் சரி, இந்த சம் ஆஃப் த டிஜிட் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வர விடையானது 3ஆம் வாய்ப்பாடில் வந்தால் 3ஆல் வகுபடும், 9ஆம் வாய்ப்பாடில் வந்ததுன்னா 9ஆல் வகுபடும். இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இது என்ன கொடுத்துட்டாங்க? இந்த எண்ணு 3ஆல் வகுபடும், 9ஆல் வகுபடும். இந்த எண் 9ஆல் வகுபடும். அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, வர்ற விடை கண்டிப்பாக 9ஆல் வகுபடும். அப்படின்னா இந்த விட்டு போன எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கூட்டிடுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ 5 4 9, 9 8 17 7 24 வருது. ப்ளஸ் எக்ஸு கூட்டினதை இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். 7 5 12 16 18 24. சரி, 24 கூட்டல் எக்ஸு. இப்போ இது 9ஆம் வாய்ப்பாடில் வகுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிகச்சிறிய எண் என்னவா ஃபில் பண்ண முடியுமோ அதை இந்த எக்ஸுக்கு நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்கலாம். ஓர் 9 9, ஈர் 9 18, மூ 9 27. இப்போ நம்மக்கிட்ட 24 இருக்குது. அப்போ 27 வந்திருந்ததுன்னா அது 9ஆம் வாய்ப்பாடில் வகுபட்டிருக்கும். அப்போ 27 வரணும்னா 24 கூட நம்ம எத்தனை கூட்டிக்கணும்? 3 கூட்டிக்கிட்டோம்னா இது 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. அப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன போடணும்? எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம எதை போடணும்? 3 போட்டால் போதும், 9ஆல் வகுபட்டுரும். அப்போ ஆன்சரில் பாருங்கள், 3ங்கிற ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. அப்போது இதுக்கு ஆன்சர் ஏ 3. 9ஆல் வகுபடும் கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டி முடிச்சதுக்கப்புறமா 9ஆம் வாய்ப்பாடு எழுதுங்க. இப்போ எவ்வளவு குறையுதோ அதுதான் ஆன்சர்.
இங்கே வந்து 24 வந்துச்சு கூட்டும்போது. 24 கூட எதை கூட்டுனா 9ஆம் வாய்ப்பாடில் வகுபடும்? 27 வரணுன்னா 3 கூட்டினா தான் வகுபடும். அதனால் x = 3 போடுறோம். சரிங்களா? அடுத்தது மிக முக்கியமான வினா. மிக முக்கியமான வினா மீப்பெரு வகுத்தி. இந்த மாடலில் ஒரு சம் கேட்குறாங்க. ஆனால் முக்கியம், ஆனால் மிக எளிது. மீப்பெரு வகுத்தினா மீப்பேவா, கரெக்டுங்களா? HCF மீப்பேவா கண்டுபிடிக்கணும். மீப்பேவானா என்ன அர்த்தம்னா ரெண்டுக்குமே பொதுவாக வர்றது தான் மீப்பேவா. சரிங்களா? இப்போ 1/1 எழுதுவோம். நம்மளால் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அப்புறம் அது ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி என்ன இருக்குன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 4a² + 2a. அடுத்தது வந்து 4a² - 1. இப்போ பொறுமையாக எழுதலாம். 4a² + 2a. ஃபஸ்ட்டு ஒன்று தான் இப்போ எழுதிக்கிறேன். அடுத்து 4a² - 1. அடுத்து 4a² - 1 நம்ம அப்புறம் எழுதி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எழுதலாம். இதை மட்டும் எழுதிட்டு முதல்ல செக் பண்ணுங்கள், இதில் ஏதாவது பொதுவாக எளிய எடுக்க முடியுமா? இப்போ 4னா எப்படி பிரிக்கலாம்? 2 × 2. ஏனா ஏஸ் பவர் 2னா என்ன அர்த்தம்? a × a. இங்கே வந்து 2 × a. இது வந்து தெரியலனா எழுதுங்க, தெரிஞ்சதுன்னா நீங்கள் எழுதவே வேணாம். இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதை ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துடணும். சரிங்களா? எங்களுக்கு மேக்ஸ் வந்து லாங் கேப்பாக உள்ளவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. 4 வந்து பிரிங்க 2 × 2. a² பிரிங்க a × a. 2a 2 × a. கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. இங்கே ஒரு a, இங்கே ஒரு a. அப்போ அதை பொதுவாக வெளியே எடுத்துங்க. 2க்கு 2 எடுக்கிறோம், ஏவு. ஸோ அது பொதுவாக வெளியே எடுத்துருங்க. அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? ஒரு 2வும் ஒரு ஏவும் மிச்சம். ஒரு 2வும் ஒரு ஏவும் மிச்சம். அதை இங்கே எழுதிக்கிங்க. ப்ளஸ் இங்கே எடுத்துட்டோம், இங்கே எதுவுமே இல்லை. 2a வெளியே எடுத்துட்டோம், பொதுவாக இருந்துச்சு எடுத்துட்டோம். இங்கே இப்போ எடுத்துட்டோமே, அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா 1 தான் போடணும். சரிங்களா? இது நம்ம சப்போஸ் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, நாங்கள் கரெக்டாக தான் போட்டோமான்னு எக்ஸாம்பிளில் ஒரு பதட்டத்தில் நமக்கு குழப்பம் வந்ததுன்னா இதை அப்படியே இன்டூ பண்ணி பாருங்கள், இது டேலி ஆயிரும். 2a × 2a 4a². 2a × 1 2a. ஸோ இது டேலி ஆயிரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. ஸோ இதோட இதை நிறுத்திடலாம். இப்போ அடுத்து கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்கள். 4a² - 1. நான் அதை எழுதிக்கிறேன். இதில் ஏதாவது பண்ணி நம்ம ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். இதில் க்ளூ என்ன அப்படின்னா, இதுக்கு அடுக்கு 2 இருக்குது. 4ஐயும் 2 அடுக்கு 2 வர மாதிரி எழுதலாம். அதே மாதிரி 1ஐயும் நம்ம அடுக்கு 2 வர மாதிரி எழுதிக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதினோம்னா நமக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இப்போ 4 வந்து 2 a மொத்தமாக அடுக்கு 2 போடலாமா? ஏன்னா 2 அடுக்கு 2 4000, a அடுக்கு 2 a அடுக்கு 2 மைனஸ் 1 வந்து இங்கே அடுக்கு 2 இருக்கனால இங்கேயும் நம்ம அடுக்கு 2 வர மாதிரி பிரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ என்னவாயிருச்சு? 4a² - 1 அப்படிங்கிறத 2a² - 1² மாற்றிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதை யோசிச்சு பாருங்கள், இது எந்த ஃபார்மேட்லையா வருமானு யோசிச்சு பாருங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் வரும் பாருங்கள். a² - b² ஃபார்மேட்டில் வருதா? a² - b² ஃபார்மேட்டில் வருதா? a² - b². அப்போ a² - b²க்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? a + b a - bன்னு படிச்சிருக்கோம். அப்போ a இருக்க இடத்துல 2a போடுங்க, b இருக்க இடத்துல 1 போடுங்க. அப்போ இது என்ன ஆயிரும்? 2a + 1 2a - 1. இது நம்ம அந்த முற்றொருமைகள் பயன்படுத்தி வாய்ப்பாடை பயன்படுத்தி எழுதியிருக்கோம். a² - b²னா a + b a - b. அதனால் 2a + 1 2a - 1 எழுதிட்டோம். இப்போ ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது பொதுவாக வந்ததான்னு பார்ப்போம். ஏன்னா பொதுவாக வந்தது தான் மீப்பேவா. சப்போஸ் இதுக்கும் அதுக்கும் எதுவுமே பொதுவாக வரலைன்னா நீங்கள் மீப்பேவான்னு போட்டு என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணோன்னா 1 தான் நம்ம போடுவோம்.
பொதுவான காரணியே வரலை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா ஒன்று தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒன்றுங்கிறது பொதுவாக தான் இருக்கும். ஒன்று தான் எழுதுவோம். ஆனால் இங்கே முதல்ல பொதுவாக எது இருக்குதுன்னு பார்ப்போம். இல்லைனா தான் ஒன்று எடுக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2a + 1 2a - 1. அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதுக்கு பாருங்கள் ஆன்சர் 2a + 1 வருது. அப்போது இதுக்கு வந்து ஆன்சர்லேயும் 2a + 1 இருந்துச்சு. இப்போ இதோட ஆன்சர்லேயும் 2a + 1 இருக்குது. அப்போ இந்த 2a + 1 ரெண்டுக்குமே கிடச்சனால இதுதான் இப்போ பொதுவாக இருக்குது. அப்போ இந்த 2a + 1 தான் மீப்பேவா? ஓகேங்களா? காமனாக என்ன இருக்குன்னா 2a + 1 தான் ரெண்டுலேயுமே ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ 2a + 1 ஆப்ஷனில் இருக்கானா? இருக்குது. இப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். பொறுமையாக போடுங்க. எதுவுமே இல்லைன்னா ஒன்று எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் மீப்பேவா. ஓகேங்களா? அடுத்த வினா பாருங்கள். சுருக்குக 81 - -3/4. 81 - 3/4. இந்த அடுக்குகளை வைத்து வர ரூல்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 81 - -3/4. முதல்ல இந்த 81 பிரிப்போம். எந்த வாய்ப்பாடில் வரும் 81? 3ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். இப்போ 27 திரும்ப 3ஆம் வாய்ப்பாடில் தான் போட முடியும். 9ஆம் வாய்ப்பாடிலே வரும். ஆனால் இந்த மாதிரி போடும்போது சின்ன சின்ன நம்பராக தான் போடணும். சரிங்களா? இப்போ 3 எத்தனை வாட்டி வருது பாருங்கள். 1 2 3 4. அப்போ இந்த 81 3/4ன்னு எழுதலாமா? 81 3 வந்து 3/4. 3 4 வாட்டி பெருக்கிறோம்னா 81 வருது. சரிங்களா? இப்போ வினா என்ன அப்படின்னா 81 -3/4. அப்போ 81 -3/4. இங்கேயும் அந்த அடுக்கை போடுங்க. இதுக்கு வந்த ஆன்சர்லேயும் -3/4 பவரை போட்டுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டெப்பில் என்ன பண்ணோன்னா இந்த பவரில் 3/4 ஒரு ப்ராக்கெட் வந்துருக்கு. நோட் பண்ணிங்களா? ப்ராக்கெட் போட்டு தான் பவரை போட முடியும். சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டோம்னா இது என்னன்னு அர்த்தம்னா பெருக்கல்னு அர்த்தம். ஏன்னா அதோட அடுக்குக்கு அதோட அடுக்கு அப்படிங்கும்போது பெருக்கணும். என்ன குறியீடு போடணும்? பெருக்கல் போடணும். சரிங்களா? அப்போ இந்த 4ம் 4ம் நம்மளுக்கு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 3/-3. அப்புறம் இந்த அடுக்குகளில் நம்ம புதுசாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அடுக்கில் மைனஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஒரு குழந்தை வந்து சரியாக ஒபே பண்ணாத குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பனிஷ்மெண்ட் கொடுப்போம். நெகட்டிவாக தப்பு பண்ணிட்டாலும் பனிஷ்மெண்ட் கொடுப்போம். என்ன பண்ணுவோம்? ஒன்று கீழே உட்கார சொல்லுவோம். இல்லையா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நேரம் வெளியே நிற்க சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து சின்னதாக தப்பு பண்ணினா சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம். மேலே பெஞ்சில் உட்காந்துருக்கவன் தப்பு பண்ணிட்டான். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா அவனை கீழே உட்கார வைக்க போகிறோம். ஸோ அவன் தப்பை உணர போகிறான். அப்போ பாசிட்டிவாக மாற போகிறான். அப்போ அந்த ரூல்ஸ் தான் இது. இப்போ மேலே பவர் மைனஸில் இருக்குது இல்லைங்களா, அதை 1/ன்னு போட்டு அவனை கீழே உட்கார வச்சுருங்க. அவன் திருந்திடுவான். 1/ன்னு போட்டு ஒபே பண்ண போகிறான். ஸோ 1/ன்னு போட்டு கீழே உட்கார வைங்க. அப்போ அவன் திருந்திடுவான். அப்போ 1/3/3. அப்போ 1/3/3னா 3 3 வாட்டி பெருக்கணும். அப்போ 27. அப்போ 1/27. 1/27. டி ஆப்ஷனில் மைனஸ் வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு. ஸோ 1/27 டின்னு போட்டுக்குங்க. இது ஆன்சர். சரிங்களா? 1/27. இல்லை உங்களுக்கு இந்த ஆன்சரே மார்க் பண்ணும், இந்த மைனஸை கட் பண்ண இங்கே கொஸ்டினில் இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் வரும். நம்மளுக்கு வந்து இங்கே எப்படியா போடுங்க. நான் வந்து 81 பவர் -3/4 தான் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு +1/27 தான் வந்தது. ஸோ ஆப்ஷன் டியை வந்து 1/27 மாற்றிக்கோங்க. இவ்வளோதான். ஸோ ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து பிரித்து எழுதிடுங்க. 3/4ன்னு வந்துச்சு. எனக்கு கொடுத்துருக்க அடுக்க 2 சைடும் போடுங்க. இந்த ப்ராக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னா பெருக்கலாக போடுங்க. இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குன்னா 3/-3. இப்போ ஒருத்தன் பவர் வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா அவனை கீழே உட்கார வச்சோம்னா ப்ளஸ் ஆயிடுவான். இப்போ 1/3/3. அவ்வளோதான். இப்போ லட்டு மாதிரி அவனுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா?
அடுத்தது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான வினா, கீழ்கண்டவற்றுள் மாறுபட்ட ஒன்று எது? அதாவது நம்ம 3D 2Dன்னு படிச்சிருப்போம். 3D ஷேப் 2D ஷேப் படிச்சிருப்பீங்க. அதாவது சதுரம் 2Dயில் பார்த்திங்கன்னா சதுரம், செவ்வகம், வட்டம் இதெல்லாம் 2Dயில் வரும். கரெக்டுங்களா? இணைகரம். 3Dயில் பார்த்திங்கன்னா உருளை, கோளம், கூம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசம்லாம் இருக்குல்ல, ப்ரிசம், பிரமிடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3D ஷேப்பில் வரும். 3 டைமென்ஷன். அப்போது இதில் மாறுபட்ட ஒன்றுன்னு கேட்குறாங்க. அப்போது உருளை, கோளம், கூம்பு இதெல்லாமே வந்து 3 டைமென்ஷனில் இருக்குது. இப்போ வட்டம் மட்டும்தான் 2 டைமென்ஷனோடது இங்கே வச்சுட்டாங்க. ஸோ இதில் மாறுபட்ட ஒன்று வட்டம். மாறுபட்ட ஒன்று வட்டம். ஏன்னா மற்றதில் 3 டைமென்ஷனில் வரும், இது வந்து 2 டைமென்ஷனில் வரும் வட்டம். ஸோ இதில் மாறுபட்ட ஒன்று வட்டம். மீதி உள்ள வினாக்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முழுமையாக்குகன்னு வரும் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வர சம்ஸு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.